ஹலோ டியர்ஸ், நம்ம பீஸா ஹட்லலாம் சாப்பிட்ற ஒரு கார்லிக் பிரெட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 3 பெரிய பல் பூண்டை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஆர்கானோ ஃப்ளேக்ஸ், அடுத்து 50 கிராம் பட்டர், கொஞ்சமாக வந்து துருவின கொத்தமல்லி ஆட் பண்ணி பிரெட் மேலே வந்து இந்த மாதிரி தடவிக்கணும். ஒவ்வொரு பிரெட்லேயும் இந்த மாதிரி வந்து நம்ம தடவிக்கலாம். உங்களுக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்பைசி வேணான்றதுனால இந்த மாதிரி வந்து ஒரு பேனில் வந்து இது பண்ணிட்டு பட்டரை வந்து ஆட் பண்ணிக்கிங்க லைட்டாக. அடுத்து இது மேலே வந்து நல்லா மொசரல்லா சீஸ் வந்து எவ்வளோ நிறைய ஆட் பண்ண முடியுமோ அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து நல்லா சீஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து மூடி போட்டுடலாம். நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம பீசஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம பீஸா கட்டரை வச்சு நம்ம வந்து பீஸ் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ பீஸா கட்டரை போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிறிஸ்பாக, அடியில் கிறிஸ்பாக இருக்கும், மேலே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சீஸியாகவும் இருக்கும். நல்லா உங்களுக்கு நிறைய சீஸ் பிடிக்குன்னா நல்லா சீஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோ சூப்பரான ஒரு சீஸி கார்லிக் பிரெட் வந்து நம்ம வீட்டிலே செம்ம டேஸ்டியாக பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசி வேணுமா கூட நிறையா வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ நிறையா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பிடிக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.